வாலியின் இரகசிய திருமணம். காவிய கவிஞர் வாலி புகழின் உச்சியில் இருந்தபோது ஒரு நாள் எம்ஜிஆரை சந்தித்து பேசி கொண்டிருந்தார். அப்போது எம்ஜிஆர், வாலி, காலாகாலத்தில் ஒரு கல்யாணம் செஞ்சுக்குங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிற போது தனி மனிதனாக இருந்தால் தப்பு தண்டாவில் புத்தி போகும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பெண்ணை சொல்லுங்கள், நானே முன்னின்று உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் என்று சொன்னார். பாடல் எழுதுவதில் உச்சநிலைக்கு சென்ற பிறகும் வாலிக்கு நாடக ஆசை விடவில்லை. லவ் லெட்டர் என்ற நாடகத்தை எழுதினார். அதில் ஏவிஎம் ராஜன், ஜாவகர் சீதாராமன், காக்கா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நடித்தனர். நாடக ஒத்திகை அடிக்கடி வாலியின் வீட்டில் நடந்தது. இதில் கதாநாயகியாக நடிக்க திலகம் என்ற பெண்ணை வாலி ஒப்பந்தம் செய்திருந்தார். இவர் வழுவூர் ராமையா பிள்ளையிடம் பரதம் பயின்றவர். பத்மினி, ஈவி சரோஜா ஆகியோருடன் சேர்ந்து நடனமாடியவர். எஸ்பி சகசரநாமத்தின் குயில் நாடகத்தில் கதாநாயகியாக நடித்தவர். திலகத்தை மணந்து கொள்ள வாலி விரும்பினார். ஆனால் திலகமோ இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில்தான் எங்கள் வீட்டு பிள்ளை படத்துக்கு பாடல் எழுதும் சூழ்நிலை ஏற்பட்டது. தலைவியை மணக்க தலைவன் போராடுவது போன்ற சூழலை இயக்குனர் சாணக்கியா சொன்னதும், குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும் என்ற பாடலை எழுதினார். இந்த பாடலை எதேச்சையாக கேட்ட திலகம் தன்னை குறித்து தான் வாலி எழுதியிருப்பதாக உணர்ந்து மனம் மாறி வாலியை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தார். இவர்களின் திருமணம் கீழ்த்திருப்பதி திருச்சானூர் கோவிலில் 1965 ஏப்ரல் 7ஆம் நாள் ரகசியமாக நடந்தது. பின்னர் செய்தித்தாள்களில் வாலி இரகசிய திருமணம் என்று செய்தி வெளியிட்டதை பார்த்து எம்ஜிஆரும் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனும் கோபித்து கொண்டார்களாம். பிறகு அவர்களை சமாதானம் செய்ய வாலி பெரிதும் மெனக்கெட்டாராம். அதன் பின்னர் எம்ஜிஆர் வாலியையும் திலகத்தையும் தனது வீட்டுக்கு அழைத்து அவருக்கே உரிய பாணியில் விருந்து வைத்து பரிசு பொருட்களையும் வழங்கினாராம்.